Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to our channel. ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. சரியா? கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் நிறைய போட்டுட்ருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நம்பிக்கையில் போடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரியா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறதுன்னா ICMR நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமியாலஜி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து போஸ்ட்டு ஒரு 9 போஸ்ட்டு வந்து இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரியா? அது என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா அவங்க ஆக்சுவலாக போஸ்ட்டை பற்றி அப்புறம் பார்த்துருவோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் இன்வைட்டட் டு அட்டன் வால்க்-இன் இன்டர்வியூ ஆர் ரிட்டன் டெஸ்ட் பிட்வீன் 9:30 to 10 o'clock. சரியா? ப்ராஜெக்ட் போஸ்ட் அண்டர் வேரியஸ் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ். சரியா? என்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில், அதாவது காலையில் 9:30 to 10 மணிக்குள்ளே. சரியா? இன்வைட் பண்ணுறாங்க. என்னைக்குன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக கீழே பார்ப்போம். சரியா? இது என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சீரியல் செரோ சர்வேலன்ஸ் டு மானிட்டர் த ட்ரெண்ட் ஆஃப் SARS COVID-2 டெங்கு அண்ட் சிக்கன்குனியா இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்மிஷன் இந்த ஜென்ரல் பாப்புலேஷன் இந்தியா. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சரியா கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் ஜூனியர் இன் நர்ஸ் இந்த போஸ்ட் வந்து தேவைப்படுது. சரியா? ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸ் இந்த போஸ்ட் வந்து இருக்குது. இதுக்கு இன்டர்வியூனா எங்கே நடக்குன்னா MRHRU PHC கேம்பஸ் நடுக்கல்லூர் திருநெல்வேலியில் நடக்குது. சரியா? என்னைக்குன்னா 28/10/2020 இதில் நடக்குது. சரியா? எவ்வளோ போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7 போஸ்ட் இருக்குது. ஜென்ரல் 3, OBC 2, SC 2. சரியா? எங்கே போஸ்டிங்னா அங்கே தான் திருநெல்வேலியில் தான் போஸ்டிங் நடக்குது. சரியா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் பாஸு ஈக்குவலன்ஸ் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ANM வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? ஹை ஸ்கூல் முடிச்சிருக்கணும், ANM சர்டிஃபிகேட் இருக்கணும், 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா டிப்ளமா இன் நர்சிங் முடிச்சிருக்கணும் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது. சரியா? கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். எவ்வளோ சேலரினா பெர் மந்த் வந்து 18,000 ரூபா சம்பளம். சரியா? ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரலுக்கு 28 வயசு, OBCக்கு 31 வயசு, SCக்கு 33 வயசு. இது மொதல் போஸ்ட். சரியா? நம்ம போஸ்ட்டை பார்த்துட்டோம். என்ன போஸ்ட்டு, என்ன ப்ராஜெக்ட்டுக்கு, எங்கே இன்டர்வியூ நடக்குது, என்னைக்கு இன்டர்வியூ, 28/10 இன்டர்வியூ, எத்தனை போஸ்ட், 7 போஸ்ட் இருக்குது. எங்கே போஸ்டிங் போடுவாங்கன்னா திருநெல்வேலியில் போஸ்டிங் போடுறாங்க. அதோட குவாலிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். என்ன அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எது இருந்தால் பெனிஃபிட்னு பார்த்துட்டோம். எவ்வளோ சேலரின்னு பார்த்துட்டோம். ஏஜ் லிமிட்டும் இல்லை பார்த்துட்டோம். சரியா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அது என்ன டியூட்டிஸ், கலெக்ட் பேஸ்லைன் சோசியோ அந்த டியூட்டிஸ் பார்த்துக்கிடுங்க. இது சம்மந்தம் இது எல்லா டியூட்டிஸும் உங்களுக்கு இருக்கணும். அந்த டியூட்டிஸும் பார்த்துக்கிடுங்க. நோட் என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபுல் கன்வர்ஷன் இன் தமிழில் வந்து ஃபுல்லி கன்வர்சேஷன் பண்ண வேண்டியிருக்கும். 1 year தான் கொடுக்குறாங்க. சரியா? 1 year தான் ஃபஸ்ட்டு டியூரேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு ரினியூவல் பண்ணுவாங்க. எப்போ ப்ராஜெக்டை பொறுத்தவரை ரினியூவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரியா? ஸோ மொதல் போஸ்ட்டு நர்ஸ் போஸ்ட்டு 7 போஸ்ட் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸு அதை ஃபுல்லாக பார்த்துட்டோம். என்ன குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்துட்டோம், என்ன டியூட்டிஸ் இருக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு எவ்வளோ டியூரேஷன் சொல்லிவிட்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 2வது போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னொரு ப்ராஜெக்ட், அதாவது இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி ஆஃப் வேக்சினேஷன் சிஸ்டம்ஸ் இன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஹாஸ்பிட்டல் பேஸ்டு சென்டைன் சர்வேலன்ஸ் ஃபார் பியூனிமோனியா அண்ட் அதர் இன்வேசிவ் பாக்டீரியல் டிசீசஸ். இது ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் தேவைப்படுறாங்க. சரியா? ஒரே ஒரு போஸ்ட்டு தான். சரியா? ஒரே ஒரு போஸ்ட்டு ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் தேவைப்படுறாங்க. இன்டர்வியூ எங்கன்னா சென்னையில், ICMR சென்னையில் இன்டர்வியூ நடக்குது. என்றைக்குன்னா 3/11/2020 வந்து இன்டர்வியூ நடக்குது. போஸ்டிங் வந்து அங்கே தான் போஸ்டிங். சரியா? இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா மெடிக்கல் MD இன் ப்ரிவென்டிவ் அண்ட் சோசியல் மெடிசின் மெடிக்கல் முடிச்சுக்கணும் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸு MBBS அண்ட் MPH டிகிரி முடிச்சிருக்கணும். சரியா? வித் 2 years relevant MBBS முடிச்சிருக்கணும் அல்லது MBBS 4 வருஷம் படிச்சிருக்கணும்.
சரியா. நான் மெடிக்கல்னு பார்த்தோன்னா பிபிஎஸ்சி எஸ்சி ஏஹெச் பிடிஎஸ், அதாவது இந்த டிகிரிஸ்லாம் முடிச்சிருக்கோம். எபிடமியாலஜியில் எபிடமியாலஜியில் எல்லாம் முடிச்சிருக்கணும். சரியா, இந்த பார்த்துக்கிடுங்க. இந்த டிகிரி வந்து நம்ம முடிச்சிருக்கணும். சரியா. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து டாக்டரேட் ப்ரிவென்டிவ் அண்ட் சோசியல் மெடிசன். இந்த இதில் வந்து அடிஷ்னலாக ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, ஒர்க்கிங் நாலேஜில் இருந்துச்சுன்னா அது வந்து டிசைரபிள். சரியா. ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு. அது சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் சேலரி 64,000 ரூபா ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ. நான் மெடிக்கல் கன்சாலிடேட் சேலரி 51,000 ரூபா ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ. சரியா, இது ஒரு நல்ல சேலரி. டியூட்டிஸ் பார்த்துக்கிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் சயின்டிஃபிக் ரிட்டன் கம்யூனிகேஷன் இங்கிலீஷு, இதெல்லாம் டியூட்டிஸ். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு டியூட்டிஸில் வந்துடும். இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 மாதம். சரியா, அதுக்கு வந்து ரினியூவபிள் பெர் ப்ராஜெக்ட். சரியா. ஸோ இது வந்து ரெண்டாவது போஸ்ட்டு என்னென்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் தேவைப்படுது மெடிக்கல் ஆர் நான் மெடிக்கலுக்கு. அதோட எத்தனை போஸ்ட்னு பார்த்துட்டோம். 1 அது எங்கன்னா சென்னையில் 3/11/2020 லாஸ்ட் வாக்கிங் இன்டர்வியூ. சென்னையில் தான் போஸ்டிங்கு. எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். ஃபஸ்ட் ரிலேவெண்ட்டாக ஏதாவது இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும். நான் மெடிக்கலாக இருந்தால் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சரியா. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து அடிஷ்னலாக இது இருக்கணும். அடிஷ்னலாக இருந்தால் இது இருக்கணும். ஏஜ் வந்து 40 பார்த்துட்டோம். எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ சேலரின்னு பார்த்துட்டோம். டியூட்டிஸ் என்ன இருக்கணும், எவ்வளோ டியூரேஷன் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். சரியா. இப்போது அடுத்த போஸ்ட் போகிறோம். அடுத்த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோசி, அதாவது COZEI சிக்கா எபிடமியாலஜி இன் இந்தியா. இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் டேட்டா மேனேஜர் தேவைப்படுறாங்க. சரியா. இதுக்கு இன்டர்வியூனா இதுவும் ICMR தான். வாக்கிங் இன்டர்வியூ 4/11/2020 வாக்கிங் இன்டர்வியூ. ஒரு போஸ்ட்டு தான். எங்கே பிளேஸ்னால் சென்னையில் தான் பிளேஸ். சரியா, போஸ்டிங் வந்து சென்னையில் தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பயோ ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பேச்சுலர் முடிச்சிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. போஸ்ட் கிராஜுவேட்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்த் ரிசர்ச்சில் பண்ணியிருக்கணும், டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது ஒரு டிசைரபிளாக இருக்கும். சரியா. இது சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 32,000 ரூபா பெர் மந்த்து. சரியா, பெர் மந்த் 32,000 ரூபா. ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு. சரியா. டியூட்டிஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, ஸ்டேட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், அடுத்து ப்ரிப்பரேஷன், ட்ராவல் ஸ்டடீஸ் சைட்ஸு, எனி அதர் ஒர்க் அசைன்டு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு சின்ன சின்ன டேட்டாஸ் ஒர்க் வந்து இருக்கும் உங்களுக்கு. டியூரேஷன் வந்து அப் டு 24 மார்ச் 2021 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு இது இருக்கும். ஸோ இது ஒரு ரினியூவல் ப்ராஜெக்ட் தான். ப்ராஜெக்ட் வந்து ரினியூவலபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரினியூ பண்ணுவாங்க. சரியா. ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஏ கிரேடு. சரியா. இந்த போஸ்ட்டும் ICMR சென்னையில் இருக்குது. இது இருக்கிறவங்க, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. எல்லா ஃபோட்டோ ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்மு, அதாவது அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில்அப் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வச்சு நீங்கள் அனுப்பணும், கொண்டு போகணும். ஆமாம், கொண்டு போகணும். கண்டிஷன் ஷுட் ஆல் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிளியராக இருக்கணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரினியூடு எல்லாம் தந்துடுவாங்க. எந்த கிளைமும் கிடையாது. DAT எதுவுமே கிடையாது. இப்போ ஃபர்தர் எதாவது இருந்துச்சுன்னா வெப்சைட்டில் பார்த்துக்கிடுங்க. வாக்கிங் சேஞ்சுட்டு, அதாவது இன்டர்வியூ டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ வெப்சைட்டை நீங்கள் வந்து உடனே பார்த்துக்கிட்டோம். வெப்சைட்டை வந்து டெய்லி வந்து நீங்கள் பார்க்கணும். சரியா. வாக்கிங் இன்டர்வியூ போகிறது வரைக்கும் நீங்கள் வெப்சைட்டை அட்வைஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா. இதுதான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா. அது என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். நேமு, ப்ராஜெக்ட்டு, அப்ளிகேஷன், இந்த போஸ்ட்டு, எந்த போஸ்ட்டுக்கு, எந்த ப்ராஜெக்ட்டுக்கு, நேமு எல்லாம் போடணும். அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கடுத்து பப்ளிகேஷன்ஸு. சரியா. அடுத்து
டைட்டில் ஆஃப் புக்கு, ப்ராஜெக்ட்டு, அவார்ட்ஸு, கேண்டிடேட்ஸ் கரண்ட்லி ஒர்க்கிங் ஐசிஎம்ஆரில் ஒர்க் பண்ணாங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி நீங்கள் இன்ட்ரிக்கு போகும்போது கொண்டு போக வேண்டியிருக்கும். சரியா? இதுதான் ஐசிஎம்ஆரில் 3 விதமான போஸ்ட் இருக்குது. அந்த 3 விதமான போஸ்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஏ, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் சி. ஸோ 3 விதமான போஸ்ட்டை பார்த்தோம். 3 விதமான போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன டியூட்டிஸ், எவ்வளோ மாதம் கான்ட்ராக்ட் பேசிஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இந்த ஒரு இது இருக்கிறவங்க இதில் போய் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரியா? திருநெல்வேலியில் கொஞ்சம் நிறைய இருக்குது. திருநெல்வேலியில் 7 போஸ்ட் இருக்குனால திருநெல்வேலி நர்ஸ் படித்தவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நர்ஸ் முடித்தவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட சென்னையில் இருக்கிறவங்க வந்து எம்பிபிஎஸ் முடித்தவங்க, அதுக்கு இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு முடிச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்களாம் சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னையில் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? மறக்காமல் வீடியோ வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஆல் தி பெஸ்ட்.